இப்போ என்ன செய்கிறாரு யோசேப்பு? எங்கே போகிறாரு? தன்னுடைய சகோதரில் பார்க்க போகிறாரு. என்ன பண்ணாங்க அவங்க? அவரை கூப்பிட்டு விருந்து போட்டு அவனுக்கு பால் கடங்களை போட்டு அவன் சிலை அந்த கலர் சட்டை எடுத்து என்ன செஞ்சாங்க? ரத்தத்தை வெட்டி ரத்தத்தை எடுத்து கொண்டாந்து யாக்கோப்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் மரித்து போனான் அப்படின்னு. ஆனால் யூதா மட்டும் என்ன செஞ்சார்? திரும்ப போய் அவரை போய் பார்க்கணுன்னு ஓடுறாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? அதுக்குள்ளே எடுத்து அவங்க வந்து விற்றுட்டாங்க. யாருக்கு விற்றுட்டாங்க? எகிப்துக்கு போகிறவங்கள்ட்ட. எப்படியே விற்றாங்க? அடிமையாக விற்றுட்டாங்க. சரி, கடைசியில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை எங்கே கொண்டு போகிறாங்க? போர்த்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. போர்த்திபார் வந்து இந்த ராஜாவினுடைய பிரதானியாக இருந்தான். அவன் வீட்டில் வந்து முக்கியமாக அடிமையாக போய் சேர்ந்தான். பின்னாடி என்னவாயிட்டான்? அந்த வீடு முழுசுக்கும் விசாரணைக்காரன் ஆகிட்டான். ரொம்ப நல்லா நினைச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? பின்னாடி போர்த்திபாருடைய மனைவி அவன் மேலே ஆசை கொண்டபடினால அதற்கு அவன் இணங்காதபடியில் நினைச்சான். கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது? உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, என்னை போர்த்திபாருக்கு மட்டும் இல்லை, நான் செய்யக்கூடிய பாவம் கர்த்தருக்கு விரோதமானு சொல்கிறான். உடனே என்ன ஆகுது? திரும்ப அவனை பொய் குற்றம் சுமத்தி சிறைச்சாலையில் போட்டுறாங்க. அவன் எங்கே இருந்தான்? சிறைச்சாலையில் இருந்தான். அவனோட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அவன் சரி. இப்போ என்ன ஆயிடுச்சு? சிறைச்சாலையில் கைதிகளுக்கு தலைவனா. எங்கே போனாலும் விட மாட்டான் போட்டிருக்கியா? எங்கே போனாலும் கர்த்தரை வந்து மேல்மைப்படுத்துகிறார். அங்கே தலைவனாக இருந்தான். அப்புறம் என்னாச்சு? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமாம். ஒரு 2 பேர் வர்றாங்க. ஒரு 2 பேர் அரண்மனையிலேருந்து 2 பேர் வர்றாங்க. அவங்க சொப்பனத்தை சொல்கிறாங்க. அதுக்கு சரியானபடி விளக்கத்தை சொல்லிடுறான். ஏன்னா ஒருத்தனை சொல்கிறாரு உன்னை வந்து தலையை தூக்கி போடுவாருங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து தலையை உயர்த்துவாருங்கிறார். அதேபடி நடந்துருச்சு. அப்போ போகும்போது அவன் சொல்கிறான், நீ உன்னை ஆண்டவர் திரும்ப வந்து ராஜா உன்னை கூப்பிடுவார், அப்போ என்னை நினச்சிக்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் போய் மறந்துட்டான். வழக்கமாக இருக்கிறது தான் இது இல்லை. எங்கே எடுத்தாலும் உதவியை பெற்ற பின்பு உதவி செய்வர்களை மறந்துடுறது ரொம்ப ஈஸி. செய்த நன்றியை மறந்துட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு ராஜாவுக்கு ஒரு பெரிய சொப்பனம் வந்துச்சு. என்ன சொப்பனம் வந்துச்சு? 2 சொப்பனம் வந்துச்சு. ஒன்று இல்லை 2. ஒன்று என்னாச்சு? 7 பசு. அதுக்கு அடுத்தது இன்னொரு 7 அவலட்சணமானது வந்துச்சு. அப்புறம் 7 கதிர்கள், அடுத்தது கருகி போன கதிர்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு என்ன ஆச்சாரு? காப்ரா வேலை வந்துட்டாரு. அதுதான் சொல்லுவாங்களே, காப்ரா என்னன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஹிந்தி வேர்டு காப்ரா. இல்லை, என்னது? பயந்துட்டாரு. நம்ம செம்மையாக பயந்துட்டார். பயந்தோன்னு என்ன செய்கிறாரு? யாராவது அர்த்தத்தை சொல்கிறதுக்கு எவனாவது இருக்கான்னு கூப்பிட்டு எல்லாரும் கேட்குறாரு. ஆனால் என்னென்னா அர்த்தத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு அர்த்தமும் சொல்லணும். இப்போ தான் அவனுக்கு ஒருத்தனுக்கு மண்டையில் உதிச்சிச்சு. அவன் என்ன சொன்னான்? குடிக்கிறதுக்கு கொண்டு போகிறவன். அவன் உடனே சொன்னால், ஒரு ஆள் எனக்கும் இப்படி தான் சொன்னார், கரெக்டாக நினச்சி அவரை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ அவனுக்கு நல்ல உடையெல்லாம் உடுத்தி ராஜாவுக்கு பார்வனுக்கு முன்னாடி கொண்டு போகிறாங்க. என்ன நினச்சிங்க? பார்வனுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? பார்வனுக்கு முன்னாடி நீ சொப்பனத்தை என்ன சொப்பனம்? முதலாவது ஒரு 7 வருஷம் செழிப்பு, அடுத்த 7 வந்து 7 வருஷம் பஞ்சம் வரும். அதனால இந்த 7 வருஷம் என்ன வருதோ அதை வந்து நீ சேகரிச்சு வை அப்படி. எவ்வளோ சேகரிக்கணும்னா 5ல் ஒரு பங்கெடு வாங்க அப்படிங்கிறாரு. இப்போவும் வந்து எகிப்து தேசத்தில் வந்து உள்ளது 5ல் ஒரு பங்கு இப்போவும் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணார் ராஜா? ஓகே, ரொம்ப நல்லது, திரும்ப நீ ஜெயிலுக்கே போயிரு, நாங்கள் வேணால் பார்த்துக்கிறோம் அப்படின்னாரு. என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஞானமும் ஆவியும் இருக்குது. அப்புறம் ஒன்றே தான் நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை விட்டால் வேற ஆள் கிடையாது சரியானபடி நடத்துறதுக்கு. நீனே இருந்து எல்லாத்தையும் நடத்த. என்னவாயிட்டார் கடைசியாக? பார்வனுக்கு 2வது ஸ்தானத்தில் சொல்லிட்டாரு, என்னுடைய வீடு என் இது அதை மட்டும் விட்டுட்டு, என் சேரையும் என் வீட்டையும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீ நடத்த அப்படின்ட்டாரு. அப்பொழுது யோசேப்புக்கு வயது 30. யோசேப்புக்கு வயது 30. சரி, இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கு திரும்ப எங்கே போவோம்? கானான் தேசத்துக்கு போவோம். கானான் தேசத்துலேயும் அதே பஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பஞ்சத்துக்கு என்ன செய்கிறாங்க? எல்லாரும் சொல்கிறாங்க, எகிப்தில் நிறைய சாப்பாடு இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு யாக்கோபுடைய இந்த பிள்ளைங்கள்லாம் அவனுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாக்கோபு சொல்கிறார், சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க எல்லாம் நேராக எங்கே வர்றாங்க? எகிப்துக்கு வர்றாங்க. யோசேப்கிட்ட வர்றாங்க. யோசேப்பு தான் நம்ம ஆள் அடிச்சுப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்ல வில்லன்னு தெரியல அவங்களுக்கு. இல்லை கதாநாயகனோ வில்லனோ. ஓகே, நேராக வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இவர் என்ன பண்ணலைன்னா நேரடியாக அவங்க லாங்குவேஜில் பேசலை.
அதில் எழுதப்பட்டிருக்க இங்கே தமிழில் எழுது உப்பாசியை வைத்து பேசணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டரை வச்சு பேசியிருக்காப்புல. இவர் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு காட்டியிருக்காரு. அப்புறம் அவங்க வந்து அழுது பரண்டு என்ன செஞ்சாங்க, சரி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அவங்களோட கூட என்ன செஞ்சாங்க, அவங்க பணத்தையும் உள்ளே போட்டு அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் தானே போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. குடிச்சிட்டு இப்படி பண்ணியா, சரி ஒரு ஆளை வச்சுட்டு போ, மற்றவன்லாம் போ. திரும்ப எல்லோரும் போனாங்க. மறுபடியும் திரும்ப 2வது தடவை வந்தால் அவன் தம்பி சின்ன தம்பியை கூட்டிகிட்டு வந்தால் தான் இங்கே நான் விடுவேன் அப்படின்னு. அப்போ யாக்கோபு வந்து அழுகிறாரு, அவனை தான் போயிட்டான், இவனையுமா போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப. ஏன்னா 2 பேரும் தானே இந்த அவனை ரொம்ப அன்பாய் பிறந்த கடைசியாக உள்ள பிள்ளைங்க. அன்பான மனைவி நேசித்த மனைவியோட 2 பிள்ளைங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த மாம்சம் ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்படியே இல்லை. ஆமாம், அவங்க திரும்ப கூட்டு வந்தாலே ஒழிய நான் விட மாட்டேன் அப்படின்றார். அப்புறம் கடைசியில் பஞ்சம் அதிகமாகுது, வேறு வழி இல்லை, அந்த கூட்டு போகிறாங்க. கூட்டு போனோன்னே இவன் கூட்டு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறா, எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னுடைய இதெல்லாம் ஆகி அழுகிறான். யோசேப்பு அழுகிறத தானே வெளிப்படுத்துகிறாரு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இருக்குது. அப்புறம் சரி போய் அப்பாவும் கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவும் கூப்பிட்டு வர்றாங்க. எல்லோரும் திரும்ப தான் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் 75 பேர் எல்லாருமே பஞ்சத்திற்குள்ளே பிழைப்பதற்காக கர்த்தர் இந்த யோசேப்பை அந்த இடத்துக்கு உயர்த்தி அதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின சமுதாயத்தை காக்கிறார். ஒரு சந்ததியை ஒரு குடும்பத்தை காக்கிறார். ரொம்ப அழகா வந்து 45வது அதிகாரம் 7வது வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எனக்கு முன்னே அனுப்பினார். நான் வந்து நீங்க என்ன பிடிச்சி போட்டீங்க, அது பின்னாடி சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கும். 50வது அதிகாரத்துல சொல்லுவாரு. ஏன்னா அவங்க அப்பா இறந்து போன பிறகு இவங்களுக்கு மறுபடியும் திரும்ப பயம் வந்துச்சு. அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்தா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி பயப்படாத அப்படிங்கிறார். சரி, அது தொடர்ந்து வாசிக்கலாம். 45, 7, 8 வசனங்களை வாசிங்களேன். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அதுக்கு அடுத்தது நீங்க அப்படியே 50வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு போங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். இப்போ யாக்கோபு இறந்து போகிறாரு. திரும்ப அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அதே இடத்துல அவரை அடக்கம் பண்ணுகிறாங்க. அநேக நாட்கள் அவருக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. பின்பதாக யோசேப்பு என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப இறக்கிறதுக்கு முன்னாடி நானும் இறந்து போவேன், ஆனால் நீங்கள் வந்து கர்த்தர் உங்களை சந்திப்பார் ஒரு நாளில். அப்படி சந்திக்கும்போது என்னுடைய எலும்புகளை எல்லாம் நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த ஆதி பிதாக்களுடைய விசுவாசம், அதாவது கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் மனம் மாற மாட்டார். ஒரு இடத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு சந்ததியை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மூலமாக நான் உலகத்தில் உள்ள சகல கோத்திரங்களையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்கும்போது இவர் சொல்கிறாரு, இறந்து போகிறதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி, இது நின்று பின்னாடி 400 வருஷம் ஆக போகுது. என்ன சொல்கிறார், எலும்பெல்லாம் நல்லா ஒழுங்காக வச்சு, ஏதாவது அங்கெல்லாம் மம்மி வச்சுருப்பாங்கல்ல, ஆமாம் பிரமிடில் வச்சுருப்பாங்களா மம்மி, அது மாதிரி நீங்கள் இது பக்குவப்படுத்தி வச்சுருந்து நீங்கள் போகும்போது திரும்ப கொண்டு போங்க அப்படிங்கிறாரு. எந்த அளவிற்கு அவங்க வந்து கர்த்தருடைய விசுவாசம், என்ன கர்த்தருடைய விசுவாசத்தில் கர்த்தர் மாறாதவர், நிச்சயமாக ஒரு நாளில் உங்களுக்கு இதை செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக செய்ய போகிறார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில வார்த்தை சொன்னேன், காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் இர்ரிவோக்கபிள். அதை திரும்ப நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, மறுபடியும் திரும்ப என்ன சொல்கிறது, ரீவைண்ட் பண்ண முடியாது, அதை ரிவோக் பண்ண முடியாது, இல்லை அன்டூ பண்ண முடியாது. யூ கேனாட் அன்டூ. கிட்டத்தட்ட 400 வருஷம் தலைமுறையாக சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அது அடுத்து எடுத்துட்டு போகிறாங்க போகும்போது. இதெல்லாம் இப்போ இவ்வளவு தலைமுறையிலே ஒரு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 70 பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது, இதைத்தான் நம்ம இந்த முதல் பகுதியில் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அவரை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக, அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். இதை நம்ம இப்போ படிக்கும்போது எந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம்? இப்போ
ஆதியாகமம் ஆதி ஆகமம் கிட்டத்தட்ட 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 11வது அதிகாரத்திலேருந்து நம்ம திரும்ப இதுக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எப்படி ஆண்டவர் திரும்ப 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 சொல்லிட்டு வர்றாருன்னு நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஒட்டு மொத்தமாக முழுவதுமாக ஒரு கதையை மட்டும் பார்த்துட்டு வருவோம். சரி, இதோடு கூட இந்த நாட்களிலே எழுதப்பட்டதாக கருதப்படுகிற இன்னொரு புத்தகம் இருக்குது, யோபனுடைய புத்தகம். யோபனுடைய புத்தகம் ஏன் இப்படி இதே நாட்களில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க? யோபனுடைய செல்வத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை யோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஈசாக்கு குறித்து பேசும்போது அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்துது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களும் இதே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக கால்நடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் யோபனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் லாபானுக்கு அதிகமாக கால்நடைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்திலையும் பார்க்குறோம், 30வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக சொல்லணும்னா சேனைகளின் கர்த்தர் எல் ஷதாய் அப்படிங்கிற நாமம் என்ற பெயர் இந்த பகுதியிலையும் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் யோபனுடைய புத்தகத்தில் அதிகமாக 30 தடவை யோபனுடைய புத்தகத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது எல் ஷதாய் அப்படிங்கிற வார்த்தை. ஆதியாகமத்தில் 17, 1, 28, 3, 35, 11, 43, 14, 48, 3, 49, 25 இந்த இடத்துல எல்லாம் அந்த எல் ஷதாய் சேனைகளின் கர்த்தர் இல்லை அந்த வார்த்தை எல் ஷதாய். ஆசாரியர்கள் இல்லாத பலி இது 2 இடத்துலையும் கொடுக்குது. இவங்க தான் பலி கொடுக்குறாங்க, ஆசாரியர்கள் கிடையாது, இது வரைக்கும் இல்லை. இனிமே தானே கோத்திரங்கள் வரும், இலேவி கோத்திரம் வரும், அதுக்கு பின்பதாக அவங்களுக்கு வரும். இப்போ குடும்ப தலைவரே பலி செலுத்தக்கூடியது யோபனுடைய புத்தகத்துலையும் பார்க்குறோம். அப்போ அவங்க இருந்த நாட்களை பார்த்தங்கன்னா 140 வருஷம், 110 வருஷம், 3 தலைமுறை, 4 தலைமுறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது 2 இடத்துலையும் இதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பயன்படுத்திய காசு இந்த நாணயம் அதுவும் ஒரே இது, அந்த கெசிடாக் என்ற அது இது யாக்கோபும் இது சொல்ல யோசுவாவும் இதே வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. சரி, மரணம் யாருடைய? யோபுடைய மரணம், ஆபிரகாமுடைய மரணம், யாக்கோபுடைய மரணம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவன் முதிர் வயதாக இருந்து சாய்ந்து தொழுது கொண்டான் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த இறந்து போகும்போது நரைமயிரோடு கூட இறங்கினான் அப்படின்னு சொல்லி எழுதும்போது இந்த மரணத்தை குறித்தும் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும். யோபுடைய புத்தகத்தை நம்ம எதோடு சேர்ந்து படிக்கணும்னா இந்த ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய புத்தகத்தோடு சேர்ந்து படிக்க வேண்டும். அப்படின்னா நமக்கு ஒழுங்காக தெரியும். சரி, அதே நாட்கள் எழுதப்பட்டது. அருமையானவர்களே, வேத புத்தகங்களை எப்படி ஒன்று கூட்டி படிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த நாளில் நம்ம என்ன பார்த்தோம் என்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதற்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அநேக நேரங்களில் இந்த நாட்களில் இதை குறித்து பேசுகிறாங்க. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார், அனுபவிங்கிறாங்க. ஆனால் கொடுத்தனுடைய அடிப்படை என்ன? 1 முதல் 11 அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தரை எப்பொழுதுமே அவர்கள் நிராகரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் மூலமாக சகல ஜாதிகளையும் பாஷக்காரர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த திட்டத்துக்காக தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தவிர ஆண்டு அனுபவின்னு சொல்லி ஆசீர்வதிக்கலை. சரியானபடி நாம் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.